Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. So in this episode, I'm going to show you how to add a glow neon effect to your pictures. So நான் இந்த படத்தை தான் இப்போ வந்து எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண போகிறேன் ஒரு நியோன் க்ளோவிங் எஃபெக்ட்டுக்கு. இந்த பிக்சரை நான் இப்போ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்போ நான் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு ஷேப் பண்ணுக்கிற போகிறேன். அதுக்கு வந்து நான் இப்போ அதுக்கு ஷேப் பண்ணுக்கிறதுக்கு நாங்கள் இதில் வந்து கிரியேட் அ நியூ லேயர் இருக்குது பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஷேப் வைக்கிற போகிறேன். ஷேப் கீறதுக்கு இந்த பென் டூல் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்க. இதில் பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஷேப் கூற போகிறேன். பாருங்கள், இந்த மாடலை சுற்றி ஒரு நியூன் லைட் வர மாதிரி, அதாவது ஒரு நியூன் லைட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நான் கீற போகிறேன். இப்போ மாடலை சுற்றி ஒரு ஷேப் ஒன்று கீறுவோம். இப்போ ரைட், நான் இதில் ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் கொடுங்க, இங்கே ஒரு பாயிண்ட் கொடுங்க, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப்பை வந்து நான் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ட் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஷேப்பை வந்து உங்களுக்கு மாறலாம். ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஷேப் மாறும். இப்போ கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் ஆல்ட் கிளிக் பண்ணி இதை பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் ஒரு கர்வ் ஷேப்புக்கு எடுக்கிறேன் நான் அதை. ரைட், இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த பாத்தை வந்து நான் இப்போ வந்து இந்த பாத்தை டிலீட் பண்ண போகிறோம். டிலீட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு நியூ எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது, இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை தான் செலக்ட் பண்ணணும். பெயிண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணி இந்த சைஸை வந்து ஒரு 15க்கு வைங்கோ. ஸோ நான் சைஸ் வந்து 15 வைக்க போகிறேன். இப்போ பெயிண்ட் ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து 15, சைஸ் வந்து 15, ஹார்ட்னஸ் வந்து 0வாக இருக்கணும். சாஃப்ட் ப்ரஷ் டூல், சாஃப்ட் ப்ரஷ், சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷாக இருக்கணும். பண்ணி போட்டு இப்போ என்ன செய்யணும், இந்த பென் டூலுக்கு திருப்பி போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த பென் டூலை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஸ்ட்ரோக் பாத்துன்னு ஒன்று இருக்குது, அதை ஸ்ட்ரோக் பாத்தை கிளிக் பண்ணால் இந்த பேனல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரஷ் இருக்குது, சிமுலேட் ப்ரெஷர் ஒன்று இருக்குது. ஓகே கொடுங்க. திருப்பி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி டிலீட், அந்த பாத்தை வந்து டிலீட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டிலீட் பாத்துன்னு ஒன்று இருக்குது, அந்த டிலீட் பாத்தை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஷேப் வந்து எங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த லேயருக்கு நாங்கள் பேர் போட்டிருக்கணும். அப்போ வந்து நாங்கள் வந்து ஆர்கனைசேஷன் பர்பஸுக்கு வந்து நாங்கள் அது பேரை கொடுக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் மெயின் க்ளோ ஒன்று பேரை கொடுத்துடுவோம். மெயின் க்ளோ ஒன்று கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இதையே வந்து இந்த லேயரை டூப்ளிகேட் இன்னொரு லேயர் ஒன்று கிளிக் பண்ணுவோம். சேம் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இன்னர் க்ளோ ஒன்று பேராக கொடுப்போம். கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. திருப்பி மெயின் க்ளோவுக்கு போங்க. இந்த மெயின் க்ளோவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து இந்த அவுட்டர் க்ளோவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து அவுட்டர் க்ளோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளெண்டிங் மோடு ஸ்க்ரீனாக இருக்கணும். ஒப்பாசிட்டியை வந்து 90 ஆகுங்க, நாய்ஸ் 0. கலரை வந்து கிளிக் பண்ணி ரெட் ஆகுங்க. இதில் கிளிக் பண்ணி ரெட் இருக்குது, கலர் ரெட் ஆகுங்க. இந்த குவாலிட்டியில் வந்து இந்த கவுண்டோரில் வந்து இதை கிளிக் பண்ணணும். கோன் ஒன்று இருக்குது, அந்த கோனை கிளிக் பண்ணி இப்போ ஓகே கொடுங்க. இப்போ இதையே வந்து நான் இப்போ வந்து இந்த க்ளோவாக கொடுக்க, நிறைய க்ளோ கொடுக்கணும்னு சொன்னால் வந்து ப்ளர் ஆகும். ப்ளர் ஆக்குறதுக்கு ஃபில்டர், ப்ளர், காஷியன் ப்ளர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் காஷியன் ப்ளருக்கு போய் இந்த காஷியன் ப்ளர் நம்பரை வந்து 5 ஆகுங்க. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ வந்து நியோனில் வந்து பாருங்கள், நியோன் எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த மெயின் க்ளோவை வந்து இன்னொரு காப்பி ஒன்று மேக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. அதுக்கு வந்து அவுட்டர் க்ளோ ஒன்று பேர் ஒன்று கொடுங்க. கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு ப்ளரை மாற்ற போகிறோம், ப்ளரில் வேல்யூவை மாற்ற போகிறோம். அப்போ இதுக்கு என்ன செய்யணும், திருப்பி ஃபில்டர், ப்ளர், காஷியன் ப்ளர் கிளிக் பண்ணி அதில் வேல்யூவை வந்து 20 மாற்றி விடுங்க. ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க, நியோன் எஃபெக்ட் வந்துட்டு ஃபுல்லாக நியோன் லைட்டர் எஃபெக்டாக நாங்கள் இப்போ எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு கிரேடியன்ட் மேப் பண்ணுக்கிற போகிறோம்.
அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பேனலுக்கு போய் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் வந்து கிரேடியன்ட் மேப் பண்ண ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இருக்குது, ரைட் சைடில் லோவர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் ஒன்று இருக்கிறத 50 மாற்றுங்க. கலர் ஒன்று இருக்குது, அதை கலர் கிளிக் பண்ணி ரெட்டாக மாற்றணும். ஃபுல்லாக மாற்றிட்டீங்க. ஓகே கொடுங்க. இதில் பாருங்கள் அடுத்தது இந்த லெஃப்ட் சைடில் இந்த பாட்டம் பாயிண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் கலரை வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ சொல்கிறேன். அந்த மேஜிக்கல் வேல்யூவை நீங்கள் வென்டர் பண்ணணும். 180,000 அடிங்க. 18000 கொடுத்தோம். ஓகே கொடுங்க. லொக்கேஷன் 0வாகவே இருக்கட்டும். ஓகே கொடுங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இந்த இதை வந்து இந்த கொடுத்த இந்த கிரேடியன்ட் மேப்போட மாஸ்க்கை வந்து இன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், Ctrl+I கொடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கு Ctrl+I கொடுத்தா இன்வெர்ட் ஆகிரும். அதாவது வந்து அடிச்சிருந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து இல்லாமல் போயிடும், அதாவது வந்து ஹைடாக போயிடும். அதுக்கு தான் இன்வெர்ட் கொடுக்குறது. இன்வெர்ட் கொடுத்துட்டு இப்போ ஒரு ப்ரஷ் டூல் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு ப்ரஷ்ஷோட சைஸ் எடுக்கணும். இப்போ இதில் ப்ரஷ் சைஸை வந்து கூட்டுறதுக்கு இந்த ரைட் ப்ராக்கெட் கீ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரஷ்ஷோட சைஸ் கூடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். இந்த சைஸை ரைட் ரைட் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா கூடும், லெஃப்ட் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா குறையும். குறைச்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த லைட் க்ளோ வந்து லைட் பத்துற டைமில் வந்து எந்த இடத்துல வந்து இது மாடலுக்கு லைட் படம்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைட் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து இந்த மாடலுக்கு இங்கே அடிக்க போகுது. அப்போ அதுக்கு நான் கீற போகிறேன். இப்போ மாடலை சுற்றி அடிங்க. இப்படி இந்த ரெட் எஃபெக்ட் வர மாதிரி இந்த லைட் எஃபெக்ட் பாடுது. இந்த எஃபெக்ட் லைட் வந்து இப்போ பாடுது இந்த மாடலுக்கு. இந்த சைடில் இங்கே படுது, இங்கே படுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுங்க. இந்த இடத்துல இதில் கொஞ்சம் படுற மாதிரி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், பிளர் காஷன் பிளருக்கு போங்க. அதோட வந்து சைஸை வந்து வேல்யூவாக வந்து 100 மாற்றுங்க. ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பிளர் வந்து 100 மாறிட்டு இப்போ இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து இதில் வந்து ஒப்பாசிட்டி இருக்குது தானே, இதில் ஒப்பாசிட்டியை வந்து குறைக்க போகிறோம். அப்போ அதுக்கு முதல் இந்த கிரேடியன்ட் மேப் இருக்குது தானே, இந்த கிரேடியன்ட் மேப் என்ன செய்ய போகிறோம், இங்கே பாட்டம் கொண்டு வந்து பேக்ரவுண்ட் லேயருக்கு முதல் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 80% மாற்றுங்க. ஸோ இதில் பிரைட்னஸ் கண்ட்ராஸ்ட்டை மாற்றுறதுக்கு என்ன செய்யும், இதில் பிரைட்னஸ் கண்ட்ராஸ்ட்டை மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் வந்து பிரைட்னஸ் அண்ட் கண்ட்ராஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதில் பிரைட்னஸ் லெவலை வந்து 150 மாற்றுங்க. கண்ட்ராஸ்ட்டை வந்து 70 ஆகுங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இது இருக்குது. இப்போ ஒப்பாசிட்டியை வந்து குறைக்கணும். இதில் ஒப்பாசிட்டி ஒரு 50க்கு மாற்றுங்க. ஸோ இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து இதை குரூப் ஆக்க போகிறோம். இன்னர் க்ளோ, அவுட்டர் க்ளோ அண்ட் மெயின் க்ளோ, அது மூணையும் ஒரு குரூப் ஆக்கும். ஸோ அது மூணையும் இன்னர் க்ளோவை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பட்டனை பற்றி இந்த மெயின் க்ளோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது 3 செலக்ட் பண்ணிடும். ஓகே, Ctrl+G அடிங்க. அடிச்சிங்கன்னா அது குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த குரூப்புக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படி சொன்னால் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போயிட்டு அதில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்குது, அதை மாற்ற போகிறோம். அதாவது இதில் கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹியூ பாருங்கள், இந்த ஹியூ ஃபுல்லாக பேக் கொண்டு போங்க. எடுத்து -180 கொண்டு போங்க. அது க்ளோவிங் எஃபெக்ட் மாறிட்டு இப்போ அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறோம், இந்த கிரேடியன்ட் மேப்பில் போய் அவருக்கு அடிக்கிற அந்த நியோன் கலரையே இதுக்கு மாற்ற போகிறோம். இப்போ கிரேடியன்ட் மேப்பை கிளிக் பண்ணுங்க. அப்போ அதுக்கு டபுள் கிளிக் பண்ணி இந்த கலரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் இருக்குது, இதில் கிளிக் பண்ணிவிட்டு கலர் இருக்குது, இந்த கலரை கிளிக் பண்ணி இப்போ அதில் கலர் வந்து இந்த கலர், அதுக்கேற்ற மாதிரி கலர் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கலர் வந்து ஓகேயாக இருக்குது. இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான நியோன் கலரை நான் இப்போ கொடுத்துட்டேன் இதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு எப்படி ஒரு பிக்சருக்கு வந்து எப்படி ஒரு நியோன் எஃபெக்ட் வந்து கலர் கொடுக்குறேன்னு சொல்லி லேர்ன் பண்ணிட்டீங்க. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ வந்து இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னு சொன்னால் வந்து தம்ஸ் அப் பண்ணுங்க, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இன்னொரு டியூட்டோரியலில் நான் மிக விரைவாக உங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு இருக்கிறேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.